அட்லீஸ்ட் ஒரு 100 வயசாச்சு வாழ்றதுக்காச்சும் முதல்ல அடி எடுப்போமே. எடுத்ததும் அந்த ஸ்டேஜுக்கு வரலாம் கூட பரவாயில்ல, நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம். எல்லாரும் 100 வயசு வாழ்வோம், ஒரு 150 வயசு வரைக்கும் வாழன்ற முடிவு எடுக்கணும். மரணத்துக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் சம்மதமே கிடையாது. இன்னைக்கு அதுக்குதான் உறவு முறைகளை கையாளுறத கரெக்டா கேர்ஃபுல்லா கையாளணும். நீ போயிட்டு நல்லா ஃப்ரெண்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு சுத்திட்டே இருந்துட்டு அவனுக்கு சரியான ஒரு வழி நடத்துற நீதி பாதையில அவன் வரல அப்படின்னா அவன் பாதியிலே போயிடுவான். அதுக்கு பதிலு நீ தான் சொல்லி ஆகணும். அதுக்குதான் புறஜாதி நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். சந்தோஷத்தை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியமானது. எப்படிப்பட்டவங்க நம்ம உறவா இருக்கணுன்றது முக்கியமானது. நீதியின் பாதையில நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நீதியின் பாதையில வந்தாதான் அவங்களுக்கு ஜீவன் உண்டு. புரிஞ்சுக்கங்க, ஒரு நீதியின் பாதையில போகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டு. அந்த மனுஷன் எல்லார்ட்டையும் தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டான், எல்லாரிடத்திலும் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி நீதியின் பாதையில் யார் வராங்களோ அவங்க கிட்ட தான் பகிர்ந்து கொள்வோம். அப்பதான் அவனுக்கும் பாதுகாப்பு, மற்றவனுக்கும் பாதுகாப்பு. இன்னைக்கு 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 சோர்வுக்கு காரணமே இதுதான் காரணம். சத்தியத்துக்கு விரோதமா நம்ம கிரியை செய்யும் பொழுது அந்த இடத்துல நமக்கு சோர்வு வருது. ஏன்? அது பேர் தான் கீழ்ப்படியாம. அது பேர் என்னது? கீழ்ப்படியாம. அது பேர் என்னது? மரணத்தின் வாசனை. பொய்யில போய் நம்ம சிக்கிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தின் பாதையில் நம்ம போனோம் சொன்னா தேவையில்லாத கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட்டு விடும். தேவையில்லாத கிரியை நம்ம போய் சிக்கிட்டு இருக்கு, அதான் நமக்கு சோறு மறுபடியும் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள்.